Hi friends, நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 22. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல இந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் டியோஸ்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு மாஸ்டர் கிட்ட சொன்னா ஓகே சொல்றா. ஆனா லாஸ்டா ஒரே ஒரு முறை மட்டும் நான் யாழ் அங்க பாக்கணும்னு சொல்றா. மாஸ்டரும் அந்த பாதுகாப்பு ஷீல்டோட டோர் ஓபன் பண்ணி சனாவை வெளியே அனுப்புறாரு. யாழ் அங்க சனாவை மூவியை முடிச்சிட்டு வெளியே வரும்போது சனாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக நம்ம யாழ் அவளோட இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். அங்க போன பிறகு இந்த நிலாவை பக்கத்தான் நீ இங்க அழைச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேட்ட சனா கிட்ட, சனா கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு, உனக்கான சர்ப்ரைஸ் என்னன்னு இப்போ தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். யாழாங் மேல சாஞ்சிக்கிட்டு சனா நல்லா தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல விடிஞ்சு சூரியனும் உதயமாகுது. அத பாத்துட்டு சனா சனா எழுந்திரி எழுந்திரி இங்க பாரு அப்படின்னு யாழாங் அவளை எழுப்புறான். சூரியனை பார்த்த உடனே சனா பதறி போயிட்டு யாழாங் மேல அவனோட கோட்டை போட்டு கவர் பண்ணி, ஐயோ யாழாங் இப்ப என்ன பண்றது, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு, அங்க பாரு இப்ப சூரியனும் வந்துருச்சு, இனிமே நீங்க இருந்த நீ செத்துருவ யாழாங், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அடக்கடவுளே இன்னைக்குன்னு பார்த்தா எந்த ஒரு மேஜிக்கல் கட்ஸுமே கொண்டு வரலையே யாழாங், இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கா. அப்ப யாழாங் அந்த கோட்டை எடுத்து கீழே போட்டுட்டு சனாவோட கையை பிடிச்சு, சனா இனிமே சூரிய வெளிச்சத்துலயே நான் உன் கையை விட மாட்டேன் சனா, அந்த சூரியனால கூட நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். நீ எப்ப யாழாங் இப்படி மாறின? அது ஒண்ணு இல்ல சனா, நீ தானே அன்னைக்கு சொன்ன உன்னை லவ் பண்ணணும்னா உன் கூட சேர்ந்து சன்ரைஸ் பாக்கணும்னு, அதுக்காக நான் டெய்லியுமே சில மேஜிக்க பிராக்டிஸ் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணும்போது சில சாக்ரிஃபைசஸும் பண்ண வேண்டியது இருந்துச்சு, நான் அதையும் பண்ணேன். ஃபைனலா இப்ப நல்லா காலையிலயும் உன் கூட இருக்க முடியும் சனா. யாழாங் நீ என்ன ரொம்ப லவ் பண்ற, ஆனா அந்த லவ்க்கு நான் தகுதியானவ இல்ல. அப்படி இல்ல சனா, நீ தகுதியானவதான் அப்படின்னு சனாவை ஹக் பண்றான். அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே அங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி சனாவை வீட்டுல விடுறதுக்கா இப்ப இவங்க வந்திருக்கான். யாழாங் நீ மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம், இருந்தாலும் ரொம்ப நேரம் வெளியே வெயில்ல இருக்காத, சீக்கிரமா கிளம்பு. ஓகே சனா நான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மூவில எல்லாம் கப்பிள்ஸ் எல்லாம் போறப்போ குட் பை கிஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு, நான் இங்க இருந்து உடனே கிளம்பிடுறேன். என்னது குட் பை கிஸ்ஸா? என்ன யாழாங், சரி நீ எப்படியும் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு தெரியும், இப்போ நான் கிளம்புறேன், ஆனா அடுத்த முறை நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பா நீ எனக்கு கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கிற சமயத்திலேயே சனா இவனை கிஸ் பண்றா. இதை பின்னாடி இருந்து மாஸ்டரும் பாத்துட்டு இருக்காரு. அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. யாழாங் நீ கேட்ட குட் பை கிஸ் நான் கொடுத்துட்டேன், அது மட்டும் இல்ல இதுதான் என்னோட கடைசி குட் பையும் கூட, இனிமே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண வேணாம் யாழாங், நீ என்ன மறந்துரு. எனது மறக்கணுமா? ஏன் சனா, ஏன் நான் உன்னை மறக்கணும்? எனக்கு உண்மையான லவ்னா என்னங்கறத புரிய வச்சதே நீதான். என் வாழ்க்கையில நீ ரொம்ப முக்கியமானவ சனா, நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல, ப்ளீஸ் சனா என்னை விட்டு போயிடாத அப்படின்னு இவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கான். யாழாங் அவளை எவ்வளவு லவ் பண்றான்னு அவளுக்கு எடுத்து சொல்றான். ஆனாலும் சனாவோட முடிவுல எந்த மாற்றமுமே இல்ல. சனா எனக்கு இப்பதான் புரியுது, உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறது உன்னோட மாஸ்டர் தானே, நான் அவனை இப்பவே கொல்றேன். ஐயோ யாழாங் என் மாஸ்டர் மேல எந்த தப்பும் இல்ல, அவர் என்கிட்ட இப்படி சொல்லல, அப்புறம் ஏன் சனா திடீர்னு வந்து என்ன மறந்துறேன்னு ஏன் சொல்ற? உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு அந்த கடவுளே நினைச்சாலும் அந்த கடவுளையும் நான் கொல்லுவேன். யாழாங் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கான காரணம் நான் ஒரு மனுஷி, நீ ஒரு வேம்பயர், அவ்வளவுதான். ஓ நான் ஒரு வேம்பயரா இருக்கிறதா உன்னோட பிரச்சனையா? ஓகே சனா நான் உன்னை இப்பவே கடிச்சு உன்னையும் வேம்பயரா மாத்துறேன் அப்படின்னு இவன் கிட்டக்க வரான். எப்பவுமே யாழாங் இப்படி கிட்டக்க வந்தா நம்ம சனா பயப்படுவா, ஆனா இன்னைக்கு பயப்படவே இல்ல. ஏன் சனா எப்பவுமே நான் வேம்பயரா மாற மாட்டேன்னு பயப்படுவியே, இன்னைக்கு ஏன் பயப்படல? ஆமா யாழாங் இனிமே நான் பயப்பட மாட்டேன், வேம்பயரோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதுன்னு உனக்கு தெரியும், அந்த கஷ்டத்தை எனக்கும் நீ குடுக்கணும்னு நினைச்சா தாராளமா குடுக்கலாம் அப்படின்னு பயப்படாம நின்னுட்டு இருக்கா. என்ன சனா இப்படி பேசினா நான் உனக்கு கடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? இன்னைக்கே நான் உனக்கு கடிச்சு உன்னை வேம்பயரா மாத்துறேன் அப்படின்னு இவன் கிட்டக்க வரான். அந்த டைம்ல சக்கரவர்த்தியை நான் உண்மையா லவ் பண்றேன், அதனால அவரை வேம்பயரா மாத்தி என்னோட வாழ்க்கையை நான் அவருக்கு திணிக்கிறதுக்கு பதிலா நான் அவருக்காக மனுஷியா மாறி அவரோட லைஃப்ல அவர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். தம்பி இதெல்லாம் உனக்கு இன்னைக்கு புரியாம இருக்கலாம், ஆனா என்னைக்கு நீ ஒருத்தர உண்மையா லவ் பண்றியோ அன்னைக்கு இது உனக்கு கண்டிப்பா புரியும் அப்படின்னு யாழாங்கோட அக்கா சொன்னது இவனுக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. அதனால சனாவை கடிக்காம தள்ளி விட்டுட்டு எதிரில வர மாஸ்டர் அட்டாக் பண்றான். யாழாங் மாஸ்டர் பாக்குறான். இப்பதான் அவனுக்கு எல்லா மிஷன்லயுமே சக்கரவர்த்தியாவும் சீவானாவும் ஷானாவும் டியானாவும் இவரை பார்த்ததுல ஞாபகத்துக்கு வருது. அடப்பாவி நீயா மறுபடியும் எங்களை பிரிக்கிறதுக்காக வந்துட்டியா? நீ எப்படிடா இவளோட மாஸ்டரான? யாழாங் அதான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இனிமே சனாவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சனாவை இவர் அழைச்சிட்டு போறாரு. அப்ப யாழாங் மாஸ்டர் அட்டாக் பண்றான். ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. அவங்களோட பவரை பயன்படுத்தி பறந்து பறந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. வழக்கம் போல
அந்த ஃபைட் நிறுத்துறதுக்காக சனா எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபைட்ல ஒரு கட்டத்துல அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்றதுக்காக 2 பேருக்கும் நடுவுல போயிட்டு சனா நிக்கிறா. தள்ளி போ சனா அப்படின்னு யாலாங் சொல்லிட்டு இருக்கான். இல்ல யாலாங் ப்ளீஸ் ஃபைட் பண்ணாதீங்க, அப்படியே நீங்க ஃபைட் பண்ணணும்னா முதல்ல என்ன கொன்னுடுங்க, அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. யாலாங் இன்னைக்கு இந்த ஃபைட் போதும், சனாக்கு அடிபட்டுட்டுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. 10,000 வருஷம் ஆச்சு யாலாங் உன்னை இப்படி பார்த்து. அதே கோபம், அதே திமிரு, அதே பிடிவாதம், இன்னும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல, அப்படியேதான் இருக்க. என்னது 10,000 வருஷமா? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன உனக்கு தெரியுமா? அதுக்கான பதில நீ தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் 7 நாள் கழிச்சு என்னோட வீட்டுக்கு வா, அங்க வச்சு நான் உனக்கான பதில சொல்றேன். டேய் நான் ஏன்டா நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்? நான் சொல்றத நீ ஏன் கேட்கணும்னா நீ சனாவை பாக்குறப்போலாம் என்ன மாதிரியே ஒருத்தனையா அவ கூட சேர்த்து வச்சுதானே பாக்குற. அது என்ன நீ தெரிஞ்சுக்க வேணாமா? அது மட்டும் இல்ல, இவ்வளவு வருஷமா நீ ஏன் ஒரு வேம்பயரா இருட்டுக்குள்ளேயே இருந்த? நான் ஏன் உன்னையும் சனாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கும் எனக்கும் சனாக்கும் அப்படி என்னதான் கனெக்ஷன் நீ தெரிஞ்சுக்க வேணாமா யாலாங்? டேய் யாரா நீ? அததான் நானும் சொல்றேன். நான் யாரு, நீ யாரு, சனா யாருன்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் 7 நாள் கழிச்சு என்னோட வீட்டுக்கு வா, அங்க வச்சு நான் உனக்கு எல்லா கதையுமே சொல்றேன். இப்போ நீ கிளம்பு. சரி, உனக்கு இன்னும் 7 நாள் தான் டைம். அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கு வந்து சனாவை ஏன் கூட நான் அழைச்சிட்டு போவேன். சனா எனக்காக வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பா உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாலாங் அங்க இருந்து பறந்து போறான். அவன் போன பிறகு யாலாங் கொடுத்த அந்த ப்ளூ ஸ்டோன் நெக்லஸே இவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா யாலாங்க கம்ப்ளீட்டா மறந்துட்டு அவன் கொடுத்த இந்த ப்ளூ ஸ்டோன் நெக்லஸே அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வர சொல்லி தான் மாஸ்டர் அதை கொடுத்திருப்பாரு. ஆனா இவ அதை கொடுக்காம அந்த நெக்லஸையே பாத்துட்டு இருக்கா. சோ இவளுக்கு யாலாங் மேல இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கறத புரிஞ்சுக்கிட்டு மாஸ்டர் ரொம்ப கோவப்படுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நடந்த எல்லா விஷயங்களையுமே கேள்விப்பட்டு, நல்ல வேலை சனா மாஸ்டர் அங்க வந்தாரு, இல்ல அவன் உன்னை வேம்பேரா மாத்திருப்பான். இல்ல ஃபேய், மாஸ்டர் அங்க வரலனாலும் அவன் வேம்பேரா மாத்திருக்க மாட்டான். யாலாங் பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் அவன் மாஸ்டர் பாக்குறதுக்கு முன்னாடியே என்ன தள்ளி விட்டுட்டான். என்ன சனா நான் உன்கிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ மறுபடியும் அந்த வேம்பேருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஃபேய், நான் சப்போர்ட் பண்ணல, நான் உண்மையதான் பேசுறேன். மாஸ்டர் இன்னும் 7 நாள் கழிச்சு நீங்க யாலாங் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க. அவங்க கிட்ட அப்படி என்ன உண்மையை மாஸ்டர் சொல்ல போறீங்க? சனா அந்த உண்மைய இப்போ என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீயும் 7 நாள் வெயிட் பண்ண. ஆனா அதுக்கு முன்னாடி நீ முடிக்க வேண்டிய ஃபைனல் மிஷன் ஒன்னு இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே நீ உன்னோட ஃபைனல் கிளையண்ட்டை மீட் பண்ண போற. ஆனா மாஸ்டர் நீங்க தான் அந்த கண்ணீர் துளிகள் பாட்டில ஃபில் பண்ணிட்டீங்களே, அப்புறம் ஏன் இந்த ஃபைனல் மிஷன்? சனா நான் சொல்றதை மட்டும் கேளு. இந்த மிஷனை முடிச்ச பிறகு நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக போறோம். அந்த இடத்துல நம்மள யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அங்க யாராலையுமே நம்மள தேடி வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. யாலாங்காலையும் நம்மள அங்க கண்டுபிடிக்க முடியாதா மாஸ்டர்? ஆமா சனா, யாலாங்காலே அங்க வர முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இதை கேட்கும் போது சனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதை வெளியே காமிச்சிக்காம, மாஸ்டர் அந்த புது இடத்துல நம்ம நிறைய பெட் அனிமல்ஸ் எல்லாம் வாங்கி வளர்க்கலாமா மாஸ்டர்? கண்டிப்பா சனா, நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை நான் உனக்காக கண்டிப்பா செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஆமா சனா, உன்னை பார்க்கும்போது ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தான் இருக்கு, நீ போய் தூங்கு. நம்ம சனாக்கு யாலாங்க விட்டுட்டு போறதுக்கும் இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கும் மனசே இல்ல. ஆனா அதே சமயத்துல மாஸ்டரோட பேச்சையும் மீற முடியாது. அதனால மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு அமைதியா ரூமுக்கு போறா. மாஸ்டர் நீங்க அந்த யாலாங் கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்ல போறீங்களா? எனக்கு தெரியாம யாரு மாஸ்டர் அந்த லாஸ்ட் கிளைண்ட்? ஆமா ஃபேய், நான் அவங்க கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்ல போறேன். அந்த லாஸ்ட் கிளைண்ட் யாருன்னு நேரம் வரும்போது உனக்கே தெரியும். ஆமா, நீ அந்த யாலாங்க அழிக்கிறதுக்காக 100 டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தீல, அந்த ட்ரைனிங் எல்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. இத கேட்ட உடனே ஃபேக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா மாஸ்டருக்கு தெரியாம தான் இவர் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அதை பத்தி மாஸ்டர் கேட்ட உடனே, மாஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஃபேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு இன்னும் 7 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உன் ட்ரைனிங் முடி. யாலாங் இங்க வரும்போது அந்த டீமும் இங்க இருக்கணும். சூப்பர் மாஸ்டர், உங்களோட பவர் பிளஸ் அந்த டீம் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு கண்டிப்பா நம்ம அந்த யாலாங்க ஈஸியா கொண்டுடலாம். அன்னைக்கு அவனோட சாவு கன்ஃபார்ம். செம மாஸ்டர், இன்னைக்குதான் நீங்க ஒரு சூப்பரான முடிவுக்கு வந்திருக்கீங்க. இல்ல ஃபேய், நான் இப்பவும் சொல்றேன், யாலாங்க கொல்றது என்னோட நோக்கம் இல்ல. என்னோட உடஞ்சு போன உயிர்களை ஒண்ணு சேர்க்க யாலாங்கோட கண்ணீர் துளி தேவைப்படுது. அதுக்காக தான் அந்த டீம் இங்க வரணும்னு நான் சொல்றேன். ஆனா மாஸ்டர், வேம்பயருக்கு தான் கண்ணீரே வராதே, அப்புறம் எப்படி? ஃபேய், அது எனக்கும் தெரியும், அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. அந்த பக்கம் நம்ம யாலாங்க்கு அவனோட முன்ஜென்மத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுல மாஸ்டரும் இந்த யாலாங்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரியும், அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை வர மாதிரியும் எல்லாம் இருக்கு. யார் அது? அங்க இருக்கிறது நானா? அது என்ன இடம்? பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. சனாவோட மாஸ்டருக்கும் எனக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் சனா வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு தான் அந்த வீட்டை விட்டு வரதுக்கே மனசு இல்ல, அதனால அவ எல்லா இடத்துலயுமே நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ சின்ன வயசுல அவளோட ஹைட்டை மரத்துல மார்க் பண்ணது, அவ மாஸ்டரை விட ஹைட்டா வளரணும்னு ஆசைப்பட்டு
ஆசைப்பட்டது, அவங்க வீட்லயே ராபிட் எல்லாம் வச்சு வளர்த்ததுன்னு எல்லா விஷயங்களையுமே அவ ஃபே கிட்டையும் மாஸ்டர் கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. 3 பேருமே அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. மாஸ்டர், இந்த வீடு முழுக்க நிறைய மெமரிஸ் இருக்கு மாஸ்டர். இங்க இருந்து வரதுக்கு எனக்கு மனசே இல்ல மாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாஸ்டர்னு அழுதுகிட்டு இருக்கா. அப்ப ஃபே அங்க போயிட்டு, சனா, நானும் மாஸ்டரும் எப்பவுமே உன் கூட தான் இருப்போம், நீ என்னைக்குமே கவலைப்படவே கூடாது, நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் சனா, இது எல்லாம் கண்டிப்பா மாறும் அப்படின்னு சனாக்கு அவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டருக்கு அந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. ஆனா இந்த யாழாங்கால அந்த வீட்டை விட்டு போயே தீரணும்னு உறுதியா இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஃபைனல் கிளையண்ட பாக்குறதுக்காக சனா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, கிளையண்ட் என்ன வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மாஸ்டர் அங்க வராரு. மாஸ்டர், டைம் என்னாச்சு பாருங்க மாஸ்டர், ஆனா கிளையண்ட் இன்னும் வரல, இந்த கிளையண்ட்டுக்கு பஞ்சுவாலிட்டி இல்ல மாஸ்டர். சனா, நான் தான் உன் கிளையண்ட், இந்த முறை நீ எனக்காக தான் மிஷனுக்கு போற. என்னது, நீங்க தான் கிளையண்டா? ஆமா சனா, நான் தான் உன் கிளையண்ட். நீ எப்பவுமே கேப்பியே உங்களுக்கும் யாழாங்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு. நானும் யாழாங்கும் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். என்னது, இவரும் யாழாங்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. சரி, மேல கேப்போம். ஆமா சனா, நீ நம்பலனாலும் அதான் நிஜம், நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அந்த டைம்ல எங்களுக்கு நடுவுல ஈஷாங்கிற ஒரு பொண்ணு வந்தா. அந்த பொண்ணை நாங்க 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணோம். அதனாலதான் எங்களுக்கு நடுவுல சண்டையே வந்துச்சு. அந்த சண்டை எந்த அளவுக்கு போச்சுன்னா ஒருத்தர் கொலை பண்ற அளவுக்கு போயிட்டோம். கடைசியில எங்க 3 பேரோட விதியுமே மாறி போயிடுச்சு. யாழாங் வேம்பேரா பிறந்து கஷ்டப்படுற மாதிரியும், நான் என் வாழ்நாள் முழுக்க ஒரு வலியை அனுபவிக்கிற மாதிரியும் எங்களுக்கு சாபம் கிடைச்சிருச்சு. இப்போ நீ என்ன பண்ற, என்னோட பாஸ்ட் லைஃபுக்கு போயிட்டு அந்த ஈஷாங்கிற பொண்ணு எனக்கு எதுவும் வாயில சாப்பிட கொடுக்காத மாதிரி பாத்துக்கோ, அதோட உன் டாஸ்க் முடியுது, எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லபடியா சேஞ்ச் ஆயிடும்னு மாஸ்டர் சொல்றாரு. மாஸ்டர், இவ்வளவுதானா? சிம்பிள் டாஸ்க் மாஸ்டர். ஆமா, உங்களுக்கும் யாழாங்கும் நடுவுலயே ஒரு பொண்ணால பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகா இருப்பாளா மாஸ்டர் அப்படின்னு அவ கேக்குறா. அப்ப மாஸ்டர் அப்படி சனாவை பாத்துட்டு, ஆமா சனா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே மாஸ்டர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் டாஸ்க வெற்றிகரமா முடிச்சிட்டு வரேன். ஆனா 10,000 வருஷம்னு சொல்றீங்க, அப்போ அது எந்த டைனாசிட்டி மாஸ்டர்? சனா, நீ இந்த முறை பூமியில இருக்கிற டைனாசிட்டிக்கு போறது கிடையாது, இந்த முறை நீ ஸ்வர்க்கத்துக்கு போற. எனது ஸ்வர்க்கமா அப்படின்னு சனா ரொம்ப ஷாக் ஆகுறா. அதே ஷாக்கோடய அப்படி ரூமுக்கு போயிட்டு மிஷனுக்கு போறதுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போடலாம்னு அவ எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ எல்லா ட்ரெஸ்ஸுமே கலைச்சு போட்டு பாத்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல. அப்போ கரெக்டா அங்க மாஸ்டர் வராரு. மாஸ்டர், நான் இப்பதான் உங்களை நினைச்சேன், கரெக்டா வந்துட்டீங்க மாஸ்டர். மத்த மிஷனுக்காச்சும் என்கிட்ட கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனா இந்த மிஷனுக்கு என்கிட்ட எந்த ரெஃபரன்ஸுமே இல்ல மாஸ்டர். நான் அங்க போறதுக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ் போடணும் மாஸ்டர். சனா, நீ ஸ்வர்க்கத்துக்கு போற, சோ ஸ்பெஷலான ட்ரெஸ் எதுவும் போடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. உன்கிட்ட இருக்கிற ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸே போதுமானது. ஆனா மறக்காம நீ உன்னோட பிரேஸ்லெட் எடுத்துட்டு போ, அதை தவிர நீ வேற எதையுமே எடுத்துட்டு போக கூடாது. நான் உன்னோட மொபைல் போனையும் சேர்த்துதான் சொல்றேன். அதே மாதிரி அங்கிருந்து வரும்போதும் நீ எதையுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓகே மாஸ்டர், ஆனா ஒரே ஒரு டவுட், நீங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வர்க்கத்துல இருந்ததா சொன்னீங்களே, ஸ்வர்க்கத்துல கடவுள்கள் தானே இருப்பாங்க, அப்போ நீங்களும் யாழாங்கும் கடவுளா மாஸ்டர்? சனா, நான் கடவுளா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்ல, மிஷனை கரெக்டா முடிக்கணும், அதான் முக்கியம். நீ போய் ரெடியாக போ அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. சனாவை அந்த பக்கம் அனுப்பிட்டு மாஸ்டர் அப்படியே எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு யாழாங்க பார்க்க சனாவை அனுப்பிட்டு மாஸ்டரும் சனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்காரு. யாழாங்கும் சனாவும் மூவிக்கு போனது, அங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டது, அதுக்கப்புறம் யாழாங்கும் சனாவும் நிலாவை பார்க்க போனது, அங்க ஹக் பண்ணது, அப்புறம் இங்க வீட்டுக்கு வரும்போது சனா யாழாங்க குட் பை கிஸ் கொடுத்ததுன்னு இப்படி எல்லா விஷயங்களையுமே மாஸ்டர் பாத்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. சனாக்கு தெரியாமலேயே அவரை சனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்காரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து, யாழாங், நான் உன்னை கொல்ல மாட்டேன், அதே மாதிரி நீ சனாவை நெருங்கவும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்காரு. சனா மிஷனுக்கு போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இந்த டைம்ல தான் மாஸ்டர் யாழாங்க பாக்குறதுக்காக இங்க வர சொல்லிருப்பாரு. ஆனா யாழாங் இன்னும் வரல. யாழாங் வருவான்னு சனா வாசலையே பாத்துட்டு இருக்கா. ஆனா அவன் வர மாதிரியே தெரியல. வழக்கமா நம்ம சனா சக்கரத்துல போய் நின்ன பிறகுதான் மாஸ்டர் ஒரு மேஜிக் பண்ணி அவளை மேல அனுப்புவாரு. ஆனா இந்த முறை இங்கிங் மரரை பயன்படுத்தி ஒரு மேஜிக்கல் போர்ட்டலை உருவாக்கி அந்த போர்ட்டலுக்குள்ள, சனா டைம் ஆச்சு, முதல்ல இந்த போர்ட்டலுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மாஸ்டர், வழக்கமா நான் அங்க போய் நின்ன பிறகுதானே ஒரு மேஜிக் பண்ணுவீங்க, இன்னைக்கு மட்டும் எதுக்காக ஒரு போர்ட்டல முன்னாடி உருவாக்கி வச்சிருக்கீங்க? இது புது டெக்னிக்கா இருக்கே. ஆமா சனா, இதுக்கு முன்னாடி நீ போன இடங்கள் எல்லாமே பூமியில இருந்துச்சு, ஆனா இது அப்படி இல்ல. இப்போ நீ போக போறது ஸ்வர்க்கம். அங்க போறதுக்கு இந்த போர்ட்டல் மட்டும் தான் ஒரே வழி. டைம் ஆச்சு சனா, சீக்கிரமா இந்த போர்ட்டலுக்குள்ள போ அப்படின்னு ஃபேயும் சொல்றாரு. ஓகே மாஸ்டர், நான் போறேன். ஆனா யாழாங் வேற இன்னும் வரல. மாஸ்டர், சப்போஸ் நான் போன பிறகு அவன் வந்தானா ப்ளீஸ் மாஸ்டர் அவங்க கூட ஃபைட் பண்ணாதீங்க. சனா, நான் பாத்துக்கிறேன் சனா, நீ நல்லபடியா மிஷனை முடிச்சிட்டு திரும்பி வர வரைக்கும் நான் அவன் கூட ஃபைட் பண்ண மாட்டேன்னு மாஸ்டரும் சொல்றாரு. அதை கேட்டுட்டு 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு சனா அந்த போர்ட்டலுக்குள்ள போறா. அந்த போர்ட்டல்ல கைய வச்ச உடனேயே ஏதோ மேக்னெட் மாதிரி சனாவை அதை அப்படியே உள்ள இழுக்குது. சனா போன பிறகு ஃபேய் டைம் அட்ஜஸ்ட் பண்றாரு. ஆக்சுவலா யாழாங்கும் சனாவும் பாத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி டைமை மாத்தி வச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா யாழாங் தான் இன்னும் வரலங்கிற மாதிரி போய் சொல்லி மாஸ்டரும் ஃபேயும் சனாவை அங்க உள்ள அனுப்பியிருக்காங்க. சனா போன அடுத்த செகண்டே யாழாங் உள்ள வரான். உள்ள வந்த உடனேயே அவன் சனாவை தான் தேடிக்கிட்டு இருக்கான். டேய் சனா எங்கடா? சனாவை நான் அவளுடைய கடைசி மிஷனை முடிக்கிறதுக்காக ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கேன். என்னது ஸ்வர்க்க
ஸ்வர்கமா? நீ இப்போ ஸ்வர்கம் நான் சொன்ன? ஓ, அவகிட்ட இந்த முறை நீ இந்த பொய்யை தான் சொல்லிருக்கியா? ஏன்டா அவளை ஏமாத்திக்கிட்டே இருக்க? யாலாங், நான் உன்னை ஏமாத்தல, நம்பலன்னா நீயே பாரு அப்படின்னு அந்த இங்கிங் மதரோட உதவியால ஸ்வர்கத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே மாஸ்டர் யாலாங்கு காட்டுறாரு. ஸ்வர்கத்துல லேண்ட் ஆன சனா அப்படியே அங்க மயக்கமா இருக்கா. அதுக்கப்புறமா எழுந்திருச்சு அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே பாத்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற பூக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. அங்க இருக்கிற தண்ணிய பாத்துட்டு, ஓ, இந்த தண்ணியை தான் ஸ்வர்கத்துல உள்ளவங்க எல்லாம் குடிப்பாங்களா? அதனாலதான் அவங்க எல்லாம் சாகாம ரொம்ப நாள் உயிரோட இருக்காங்க. அப்ப நம்மளும் அதை குடிப்போம் அப்படின்னு அதை போய் எடுத்து குடிக்கிறா. குடிச்சு பார்த்தா அந்த தண்ணி செம்ம டேஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியில அவளோட ரிஃப்ளெக்ஷனை பாக்குறா. என்ன, நான் பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கேன். இந்த முறை நான் வேற ஒருத்தரோட உடம்புல வந்து இறங்கி இருக்கணும். இந்த பொண்ணு பாக்குறதுக்கு என்ன மாதிரி தான் இருக்கா, ஆனாலும் டிஃபரெண்டா இருக்கே. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு மிஷன் தான் முக்கியம். நம்ம இங்க இருந்து கிளம்பி நம்ம கிளைண்ட் எங்க இருக்காருன்னு பாப்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கா. அப்படி போறப்போ நிறைய வித்தியாசமான இடங்களும் அவ கண்ணுல படுது. இது எல்லாத்தையுமே யாலாங் இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சனா சனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா யாலாங் கத்துறது அவளுக்கு கேட்கல. அப்படியே எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ஒரு கிரவுண்டுக்கு போய் நின்னுட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கூட்டம் ஓடி வருது. இந்த பக்கம் பார்த்தா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கூட்டம் ஓடி வருது. ரெண்டு பேருமே திடீர்னு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. டேய், யாரா நீங்களா? எங்க இருந்துடா வந்தீங்க? ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு தூரத்துல பார்த்தா அங்க யாலாங் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே யாலாங் அப்படின்னு கத்துறா. சனாவை பார்த்துட்டு அவனும் ஓடி வந்து சனாவை காப்பாத்தி அவனோட பேலஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பாதுகாவலர்களுடைய உதவி மூலமா ஒரு பெரிய பாதுகாப்பு ஷீல்ட உருவாக்குறான். அந்த ஷீல்டுக்கு நடுவுல இப்ப யாலாங்கும் சனாவும் நின்னுட்டு இருக்காங்க. ஓ, இவன் தான் யாலாங்கோட பாஸ்ட் லைஃபா? அப்போ இந்த ஸ்வர்கத்துல என்னோட பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிற சமயத்திலேயே, ஈஷா, உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ நல்லதானே இருக்க அப்படின்னு கேக்குறான். என்னது, நான் தான் ஈஷாவா அப்படின்னு சனா ஷாக் ஆகுறா. இப்பதான் சனாக்கு எல்லாமே புரிய வருது. அத நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. யாலாங்குடைய பாஸ்ட் லைஃப் பேரு சீலிங். இவன் இந்த ஸ்வர்கத்துல இருக்கிற ஒரு ராஜ்யத்துடைய ராஜா. மாஸ்டருடைய பாஸ்ட் லைஃப் பேரு ஷாக்கா. அவரு ஸ்வர்கத்துடைய கடவுளா இருக்கிறவருடைய மகன். அதனால அவரும் ஒரு கடவுள் தான். ஷாக்காவை பொறுத்த வரைக்கும் சீலிங்கை விட பல ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தவரு. சீலிங் என்னதான் ஸ்வர்கத்துல இருந்தாலும் அவனும் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான். இவங்க ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஆனா எப்ப அவங்க சனாவை பார்த்தாங்களோ, எப்ப அவங்க ஈஷாவை பார்த்தாங்களோ, அப்போல இருந்தே ஈஷாவை யாரு மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. அந்த பெரிய ஃபைட் தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். புரிஞ்சுதா? இப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்மளாலதான் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்கிற விஷயம் சனாக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. அந்த சமயத்துல வெளியே ஷாக்கா அவருடைய படைகளோட வந்திருக்காருங்கிற செய்தியை கேட்ட உடனேயே சீலிங் அவங்க கிட்ட இந்த ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் எடுத்து கொடுத்து, ஈஷா, இந்த ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் நம்ம ராஜ்யத்துடைய ராணியாக போற உன்கிட்ட இருக்க வேண்டிய நெக்லஸ். இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு ஃபைட் பண்ண போறான். உள்ள அமைதியா உட்கார்ந்திருக்காம சனா வெளியே வந்து பாத்துட்டு இருக்கா. அங்க ஷாக்கா அவருடைய படைகளோட வந்து நிக்கிறாரு. ஓ, இவருதான் மாஸ்டருடைய பாஸ்ட் லைஃபா? பார்க்கவே பயங்கரமா தான் இருக்காரு. சீலிங், உன்னை கொன்னுட்டு ஈஷாவை இங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நீயும் நானும் ஒரு காலத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மரியாதையா என்னோட மனப்பெண்ணான ஈஷாவை என்கிட்டயே அனுப்பி வச்சிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும். இல்ல நான் உன்னையும் நாட்டு மக்களையும் இருக்கிற தெரியாம அழிச்சிருவேன். என்னது, உன்னோட மனப்பெண்ணா? ஷாக்கா, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஈஷா உன்னையா லவ் பண்றா? அவ என்னதான் லவ் பண்றா? அவ என்னோட மனப்பெண். கடவுளுடைய மகன்கிற ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் உன்கிட்ட இருக்கிறதுனால நீ என்ன அநியாயம் பண்ணாலும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? உனக்கு அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அதே மாதிரி ஈஷாவும் என்னதான் லவ் பண்றா? அவ என்னோட மனப்பெண். யாருக்காகவும் நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த போர்ல நான் செத்தாலும் சாவணி தவிர உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பண்ணிய மாட்டேன் அப்படின்னு சீலிங் சொல்றான். திரும்பவும் ரெண்டு பேருக்கு நடுவுல ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சீலிங்கோட பாதுகாவலர்கள்லாம் சனாவை பார்த்துட்டு அவளை அப்படியே பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு பேலஸ்குள்ள விடுறாங்க. ஆனா அங்க ஷாக்கா பறந்து வந்து அவங்க ரெண்டு பேரையுமே கொன்னுட்டு இப்ப சனா கிட்ட வராரு. மாஸ்டர் பறந்து வரது பார்த்து பயந்த நம்ம சனா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயங்கி விடுறா. சனாவை பிடிச்சுக்கிட்டே மாஸ்டரும் அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறாரு. நம்ம மாஸ்டர் நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பாட்டுல அவரு தான் வில்லனா இருப்பாரோ? இருக்கலாம். ஏன்னா இந்த டிராமா முழுக்க எல்லா மிஷன்லயுமே இந்த மாஸ்டருடைய கேரக்டரை மட்டும் ரொம்பவே வித்தியாசமா டிஃபரெண்டான பர்சனாலிட்டிஸா காமிச்சிருப்பாங்க. முதல் பாட்டுல ஒரு அடமெண்டான சக்கரவர்த்தியா காமிச்சிருப்பாங்க. அதுக்கும் அடுத்த பாட்டுல ரொம்பவே இன்னசென்ட்டா, கொஞ்சம் காமெடியா, மேஜிக்னா என்னன்னு தெரியாத ஒருத்தர காமிச்சிருப்பாங்க. அதுக்கும் அடுத்த பாட்டுல அப்படியே ஆப்போசிட்டா உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மெஜிஷியனா காமிச்சிருப்பாங்க. அதுக்கும் அடுத்த பாட்டுல ஒரு நல்ல மெச்சூரான ஒருத்தர காமிச்சிருப்பாங்க. எப்பவுமே நாட்டு மக்களுடைய நல்லதை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஒரு சோல்ஜரா காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பாட்டுல கிட்டத்தட்ட ஒரு வில்லனாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இந்த டிராமாவோட கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அடுத்த பாட்டுல பாப்போம். இவ்வளவு தூரம் எல்லா பார்ட்டையும் பார்த்துட்டு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த கதையை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.